புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் 500 ரூபாய் நோட்டுகளின் மாதிரி வடிவம் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு அம்சங்களை ஆர்பிஐ வெளியிட்டிருக்கிறது. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். 500 ரூபாய் நோட்டின் முன்பகுதியில் கரன்சியின் மதிப்பு 500 நீர்க்குறியீடாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கருகில் ரூபாய் நோட்டின் இலக்கு மதிப்பு மறைந்திருப்பதை பார்க்க முடியும். மகாத்மா காந்தியின் உருவத்தில் சிறிது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டில் இருக்கும் பாதுகாப்பு இழை நீல நிறத்திலிருந்து பச்சை நிறத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ரூபாய் நோட்டின் வலதுபுறத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையெழுத்தும் ஆர்பிஐ சின்னமும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. எலக்ட்ரானிக் முறையில் நீர் குறுக்கீடு அமைக்கப்பட்டிருக்கிறது. இடமிருந்து வலமாக சிறிய அளவு முதல் பெரிதாக வரிசை எண் பொறிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டின் வலதுபுறத்தில் வெளிச்சத்தில் வைத்து பார்த்தால் முன்பு பச்சை நிறம் தெரிந்தது. தற்போது நீல நிறமாக அது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. வலதுபுறத்தில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வலது பக்க ஓரத்தில் 500 ரூபாய் என்று பொறிக்கப்பட்டிருக்கும். இடது வலது பக்க ஓரங்களில் 5 கோடுகள் இடம்பெற்றுள்ளன. 500 ரூபாய் நோட்டின் பின்புற பகுதியில் ரூபாய் அச்சிடப்பட்ட ஆண்டு, அதாவது 2016 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஸ்வச் பாரத் சின்னம் மற்றும் ஸ்லோகன் இடம்பெற்றுள்ளது. ரூபாய் நோட்டின் மைய பகுதியில் நேராக இந்திய மொழிகளில் அச்சிடப்பட்டுள்ளது. செவ்வக வடிவத்தில் இந்திய தேசிய கொடியுடன் கூடிய டெல்லி செங்கோட்டை புதிய 500 ரூபாயில் அச்சிடப்பட்டிருக்கிறது. வலது ஓரத்தில் தேவநாகரி எழுத்துக்களில் ரூபாயின் மதிப்பு பொறிக்கப்பட்டுள்ளது.